உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம். மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள். எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். பசுமை சோலைகள் பாடும் பறவைகள், காற்றும் வானமும் கடலும் மலைகளும், விடியலின் குரலென ஒலித்திடும் கலைகளும், கடவுளே உன் புகழ் பாடிடும் கவிதையும், நல்வார்த்தை பேசுகின்ற நாவுகள், நல்லோரின் பாதை செல்லும் பாதங்கள், எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம், எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று. திருச்சபை
மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை திருப்பலியானது கோவை மறைமாவட்டம் கொலப்புலூர் பங்கு குணமளிக்கும் ஆரோக்கிய அன்னை ஆலயம் அக்கரப்பாளையத்திலிருந்து ஒளிபரப்பப்படுகிறது. இவ்வாலயத்தின் சிறப்பானது 1650களிலே இம்மண்ணிலே விசுவாசம் விதைக்கப்பட்டிருக்கின்றது. அன்றிலிருந்து இன்று வரை 375 ஆண்டுகள் விசுவாசம் வளர்ச்சி அடைந்து இங்கே குணமளிக்கும் ஆரோக்கிய அன்னையினுடைய பாதுகாவலிலே பல நலன்களை மக்கள் பெற்றிருக்கின்றார்கள். இவ்வாலயத்தில் விளங்குகின்ற இந்த அன்னையினுடைய சிறப்பு இந்த ஆலயத்தை சந்திக்கின்ற ஒவ்வொருவருக்கும் சுகத்தையும் உடல் நலத்தையும் கொடுக்கின்ற ஒரு அன்னையாக இங்கே இருக்கின்றார்கள். இந்த ஆலயத்திலிருந்து உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த திருப்பலியானது அர்ப்பணிக்கப்படுகிறது. யாரெல்லாம் உடல் நலத்துக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய கருத்துக்கள் உடல் உள்ள நலன்களுக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து அருளை பெற தடையாக இருக்கின்ற பாவங்களை நாம் நினைத்து பார்ப்போம், மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே, ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தாவீது முழு உள்ளத்தோடு ஆண்டவரை புகழ்ந்தார், தம்மை படைத்தவர் மீது அன்பு செலுத்தினார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறை வார்த்தைகள் 2-11 முடிய. நல்லுறவு பலியிலிருந்து கொழுப்பு பிரிக்கப்படுவது போல் இஸ்ரேல் மக்களிடமிருந்து தாவீது தெரிந்து கொள்ள பெற்றார். வெள்ளாடுகளுடன் விளையாடுவது போல சிங்கங்களுடன் விளையாடினார். செம்மறியாடுகளுடன் விளையாடுவது போல கரடிகளுடன் விளையாடினார். பெருமை பாராட்டிய கோலியாத்தை நோக்கி இளைஞர் தாவீது தம் கைகளை ஓங்கி, கவன் கல்லை வீசிய போது ஓர் அரக்கனை கொல்லவில்லையா?
அதனால் மக்கள் இழிநிலையை அகற்றவில்லையா? வலிமை மிக்க மனிதனை போரில் கொன்று தம் மக்களின் வலிமையை உயர்த்த உன்னத இறைவனாகிய ஆண்டவரை அவர் துணைக்கு அழைத்தார். ஆண்டவரும் அவருடைய வலக்கைக்கு வலிமையூட்டினார். இவ்வாறு அவர் முறியடித்த 10,000 பேருக்காக மக்கள் அவரை மாட்சிமைப்படுத்தினர். ஆண்டவருடைய ஆசிகளுக்காக அவரை புகழ்ந்தனர். மாட்சியின் மணிமுடியை அவருக்கு சூட்டினர். எப்புறமும் அவர் பகைவர்களை துடைத்தளித்தார். எதிரிகளான பெலிஸ்தியரை அடக்கியொழித்தார். அவர்களுடைய வலிமையை அறவே நசுக்கினார். தம் எல்லா செயல்களிலும் மாட்சியை சாற்றும் சொற்களால் உன்னத இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். தம் முழு உள்ளத்தோடும் புகழ்பா இசைத்தார். தம்மை படைத்தவர் மீது அன்பு செலுத்தினார். தங்களுடைய குரலால் இன்னிசை எழுப்ப பாடகர்களை பலிபீடத்திற்கு முன் நிற்க செய்தார். திருவிழாக்களை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடச் செய்தார். ஆண்டவருடைய திருப்பெயரை அவர்கள் புகழ்ந்து பாடுவதால் திருவிடம் வைகரையிலிருந்து எதிரொலிக்கும்படி ஆண்டு முழுவதும் காலங்களை குறித்தார். ஆண்டவர் அவருடைய பாவங்களை நீக்கினார். அவருடைய வலிமையை என்றென்றைக்கும் உயர்த்தினார். மன்னர்களின் உடன்படிக்கையையும் இஸ்ரேலில் மாட்சியின் அரியணையையும் அவருக்கு கொடுத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. இறைவனின் வழி நிறைவானது, ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது. அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கேடயமாய் இருக்கின்றார். ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கற்பறையாம் அவர் போற்ற பெறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சி உறுவாராக. தாமேற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர். தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர் தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே. Alleluia, alleluia, alleluia.
சீரிய நல்லுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 14 29 முடிய வசனங்கள். அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். சிலர், இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், இதனால்தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். வேறு சிலர், இவர் எலியா என்றனர். மற்றும் சிலர், ஏனைய இறைவாக்கினரைப் போல் இவரும் ஓர் இறைவாக்கினரே என்றனர். இதை கேட்ட ஏரோது, இவர் யோவானே, அவர் தலையை நான் வெட்டச் செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான். இதே ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல எனச் சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்வதை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமு வந்து செவி சாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து, திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் வெள்ளியை ஆண்டவருடன் நம்மையும் நம் குடும்பத்தையும் இறையிறக்க நாளாக கொண்டாடி நாம் அவருடைய அன்பிலே இணைந்து வாழ திரு அவையின் வழியாக நமக்கு ஒவ்வொரு மாதத்தின் முதல் வெள்ளியாவது அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவர் நொறுங்கிய உள்ளத்தோடு நம்மை எதிர்பார்க்கிறார். கபடற்ற எண்ணத்திலிருந்து ஆண்டவர் புதியதொரு இதயத்தை தரக்கூடியவராகும். கல் நெஞ்ச படைத்த இதயத்திலிருந்து நமக்கு கனிவு தரக்கூடிய இதயம் தருவதாகவும் நம்மை பாவங்களிலிருந்து மீட்டெடுக்க நாம் அவரிடம் திரும்பி செல்ல வேண்டும் என்பதே இறைவனுடைய திட்டம். அவருடைய அன்பிலே இணைந்து வாழ இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. சமீபத்திலே
போன மாதம் கேரளாவிலே ஒரு செய்தியை பார்க்கும் இஷ்யூஸ் ரீல்ஸ் வீடியோ வைரலாகி கொண்டிருந்தது. இன்றைக்கி ரீல்ஸ் யார் எடுத்தாலும் இந்த ரீல்ஸ் போடுறத ஒரு வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும், பிரபலமாக வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று, புகழோடு வாழ வேண்டும் என்று சொல்லி அதற்கான வரைமுறைகளை எல்லாம் தாண்டி என்னுடைய ரீல்ஸ் மற்றவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வாழக்கூடிய மக்கள் இன்று ஏராளம். அதே ரீல்ஸில் பயனுள்ள வகையிலே, இறைவனை மகிமைப்படுத்தும் வகையிலே, பிற மனிதர்களை மனிதராக பார்க்கக்கூடிய எண்ணத்தோடு வாழக்கூடிய நல்ல சிந்தனைக்கு கொடுக்கக்கூடிய ஊடகங்களும் உண்டு. ஆனால் பல வேளையிலே இந்த சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோம், கடவுள் நமக்கு கொடுக்கிற தாளுந்துகளை, கடவுள் நம்மிடம் கொடுத்திருக்கிற கொடைகளை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்று சற்று சிந்திப்போம். கிறிஸ்தவராக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பயனளிக்கக்கூடியவர்களாக மீட்பினுடைய மக்களாய் தொடர்ந்து நாம் பயணிக்கிறோமா, அல்லது உலக நாட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்றைய நற்செய்தியிலே வருகிற கதாபாத்திரங்களை பாருங்கள். திருமுழுக்கு யோவான் இந்த நற்செய்தியில் நாம் வாசிக்கும் பொழுது நாம் சற்று முன்பாக கேட்டோம். அந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம், அவர் நேர்மையும் தூய்மையும் கொண்ட மனிதர். அவர் நேர்மையும் தூய்மையும் கொண்ட மனிதர் என்று ஏரோதே உணர்ந்திருக்கிறான். ஆனால் ஏரோதுடைய கதாபாத்திரத்தை பார்க்கும் பொழுது அவன் கொள்ளைக்காரன், சுயநலம் படைத்த மனிதன். அதே வேளையிலே ஏரோதியா எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள்? அவளும் சுயநலம் படைத்தவர், வஞ்சகம் நிறைந்த மனிதியாக இருக்கிறார். ஏரோதியா அவர் மகள் எப்படிப்பட்ட நிலையோடு இருக்கிறார்? அவரை பாருங்கள், பகுத்தறிவு இல்லாத சிறுமி, தாயினுடைய சொல்லுக்கு அடிபடுகிறவர்கள். கடவுள் உங்களையும் என்னையும் பார்த்து மூடத்தனமான நம்பிக்கையில வாழ அழைக்க விடுக்கவில்லை, மாறாக சிந்தித்து செயல்பட்டு அவரை போல பெருமகிழ்ச்சியில வாழணும். வானகத்தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். வானகத்தந்தை எவ்வாறு நிறைவுள்ளவராயிருக்கிறாரோ அதே நிறைவுள்ளவராக நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பார்ப்போம். நான் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? சுயநலத்தோடு வாழ்கிறேனா? காழ்ப்புணர்ச்சியோடு வாழ்கிறேனா? நான் பகுத்தறிவு படைத்த மனிதனாக இருக்கிறேனா? என்னுடைய திறமைகளை கொண்டு, கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற தாளுந்துகளை கொண்டு, இது படிப்பாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், பட்டமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், பொருள் செல்வமாக இருக்கலாம், பெயர், இன்ஃப்ளூயன்ஸ், இது எல்லாம் கொண்டு நான் பிறருக்கு வாழ்வு கொடுக்கிறேனா, பிறருடைய வாழ்வை கெடுக்கிறேனா? விவிலியத்திலே ஒரு மனிதரை பார்க்கிறோம், தாவீது. இன்றைய நற்செய்தியில் காணப்பட்ட அதே நெறிமுறை தவறிய மனிதராக இருக்கிறார். உரியாவின் மனைவியை தன் மனைவியாக ஆக்கிக்கொண்ட அந்த மனிதர், அவருக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டவனுடன் தன் இதயத்தை கிழித்தவராக ஆண்டவரிடம் தஞ்சம் புகுந்து நான் செய்வது தவறு என்று உணர்ந்து மனம் மாறிய மனிதராக இருக்கிறார். அப்படி மனம் மாறிய அந்த மனிதர் தாவீது திருப்பாடலிலே பார்க்கிறோம், கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் என்று திருப்பாடல் 51:10 நாம் பார்க்கிறோம். திருப்பலி கொண்டாட்டத்திலே, இன்றைய வழிபாட்டிலே பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் நொறுங்கியுள்ளத்தோடு ஆண்டவரிடம் செல்லுவோம். ஆண்டவரிடம் பெருமைப்பட்டவர்களாக அல்ல, நொறுங்கியுள்ளத்தோடு, நான் தாழ்ச்சியும் மனத்தாழ்ச்சியும் உடையவன் என்று இயேசு கிறிஸ்து அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுக்கிற இறைவனிடம் கற்றுக்கொள்வோம். நல்லுறவோடு வாழ்வோம், மதிப்பீடுகளோடு வாழ்வோம், குடும்ப நெறியோடு வாழ்வோம், கிறிஸ்துவ மதிப்பீடுகளோடு கிறிஸ்துவ நெறியோடு வாழ்வோம், உலகிற்கு உப்பாக இருப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் வந்தனுடைய நோக்கம் என்ன? யோவான் நற்செய்தி 10:10 பார்க்கிறோம், வாழ்வு கொடுக்க வந்தேன்,
அதுவும் நிறைவாழ்வை கொடுக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை நாம் காண வேண்டும், ஆண்டவரை தரிசிக்க வேண்டும், ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? தூய்மையான உள்ளத்தோராக இருக்க வேண்டும். புனித திருமுழுக்கு யோவானை போல நேர்மையும் தூய்மையும் கொண்ட உள்ளமாக நாம் இருக்க வேண்டும். எனவேதான் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தை 8 காண்போம், துயதோர் உள்ளத்தோர் வேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். ஒரு நிமிடம் தியானித்தவர்களாய், கண்களை மூடியவர்களாய் தொடர்ந்து இந்த கல்வாரி திருப்பலியை ஒப்பு கொடுக்கிற நாம் நம்மையே சோதித்தறிந்தவர்களாய், நம் குற்றங்குறைகளை ஏற்றுக்கொண்டவர்களாய், மனம் திரும்ப வாஞ்சி கொண்டவர்களாய் ஆண்டவருடன் திரும்பி வருவோம். நல்லுறவோடு அயலானோடும் ஆண்டவரோடும் ஒப்புரவாகி இந்த கல்வாரி திருப்பலியை தொடர்ந்து பயணிப்போம். திருப்பாடல் ஆசிரியரோடு நாம் சொல்லுவோம், கடவுளே தூயதோருள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். கடவுளே தூயதோருள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். இதுவே நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். மீட்பளிக்கும் ஆண்டவரிடம் நாம் தஞ்சம் புகுவது போல நம்முடைய வாழ்க்கை முறை பிறருக்கும் அந்த மீட்பின் பாதையாக அமைந்திட ஆண்டவரிடம் தொடர்ந்து மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, நமது விண்ணக தந்தை இரக்கமுள்ளவர், பரிவுள்ளவர். நாம் நினைத்து ஜெபிப்பதற்கு மேலான ஆசை நலன்களை பொழிகின்றவராக இருக்கின்றார். குழந்தைகள் எதை கேட்கிறார்களோ அதை உணர்ந்து கொடுக்கின்ற தெய்வத்திடத்திலே நமது தேவைகளையும் விண்ணப்பங்களையும் சமர்ப்பித்து இப்பொழுது நாம் இணைந்து ஜெபிப்போம். திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் பாதம் அர்ப்பணிக்கிறோம். பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும், அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் பிறப்பிடமே இறைவா, அனைத்து குழந்தைகளையும் பொற்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று மொழிந்தவரே, குழந்தைகளுக்கு தேவையான நல்ல ஞானத்தை கொடுத்தருளும். அவர்கள் என்றும் அன்பில் வளரவும், ஒழுக்கத்தில் சிறக்கவும், இறை பக்தியில் மிளிரவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல மருத்துவரே இறைவா, இந்நாளில் நோயினால் அவதியுறும் ஒவ்வொருவரையும் பொற்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நோயினால் ஏற்படும் வேதனைகளை, வலிகளை தாங்கக்கூடிய ஆற்றலை, சக்தியை தாரும். அவர்கள் முழு சுகம் பெற்று உமக்கு சாட்சி உள்ளவர்களாக மாற்றியருளும். தொடரும் நாட்களில் அவர்களுக்கு தேவையான அனைத்து அருள்வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வழிநடத்தியல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயற்கையில் உறையும் எம் இறைவா, நீர் எங்களுக்கு ஆண்டு அனுபவித்து பழுகி பெருக அளித்திருக்கும் இயற்கை பெருவளங்களை அறிவியல் வளர்ச்சி, நவீனம் என்ற பெயரில் அழிவுக்கு உள்ளாக்கி வரும் இன்றைய சூழலில் உமது அருள் கொடைகளை நாங்கள் போற்றி பாதுகாத்து சரியான விதத்தில் பயன்படுத்தவும், அதன் வழியாக மனித குலம் செழிக்கவும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே எம் இறைவா, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே உன்னை அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் என்ற இறைவா, இறைப்பணிக்காக தங்களுடைய வாழ்வை
அர்ப்பணிக்கும் குருமட மாணவர்களை எந்த தீங்கும் அண்டாமல் தங்களுடைய இறை அழைத்தலில் நிலைத்து நிற்கவும், மேலும் இறைப்பணிக்கு தேவையான ஆட்களை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்களை கண்ணின் கருவிழி போல காத்து வழி நடத்தி வரும் எங்கள் அன்பு தகப்பனே, எங்கள் தேவைகளை விண்ணப்பங்களையும் பாதத்திலே சமர்ப்பித்திருக்கின்றோம். இரக்கத்தோடு கனிவோடு எங்களுக்கு புது வாழ்வளித்து வழிநடத்த எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி இணைந்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உம் பீடத்திற்கு கொண்டு வருகிறோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருளடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும்
மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் அக்கீனாஸ், எல்லா திருநிலையினரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திருஅவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம் திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம் மீது கனிவிரக்கம் உடையவர், நம்மை அன்பு செய்து நம்மை அரவணைத்து வழிநடத்துகின்ற இந்த உன்னத அன்பு இறைவனிடத்தில் அழைக்கப்பட்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடங்குகின்றது.